Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திவ்யாவோட பர்த்டே. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே கேட்குறீங்க வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இனிமேல் தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து திவ்யாவோட பர்த்டே. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருக்கும் திவ்யாவுக்கு விஷ் பண்ணுங்கள். முதல்ல நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மை டியர். தேங்க்யூ. சார் அவங்க சொன்ன மாதிரி தான் வந்துட்டு ஒரு 4-5 மந்த்ஸாக வீடியோஸ் எதுவுமே போடலை. நான் வீடியோஸ் ஷூட் பண்ணிவிட்டு ஆனால் நம்ம போடாமே வச்சுட்டு இருந்தோம். அண்ட் இந்த வருஷத்தை ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட பர்த்டே வீடியோ தான் வந்துட்டு போட போகிறோம். இன்றைக்கி என்னோட பர்த்டே அந்த வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் டைம் வந்து 9 o'clock ஆக போகுது. நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பர்த்டே வந்து திருத்தணி போயிருந்தோம். ஸோ அதே தான் நம்ம இந்த வருஷம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ திருத்தணி போயிட்டு வந்ததுலேருந்து எங்களோட மூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால இந்த வருஷம் நாங்கள் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ எங்கே போக போகிறோம்? திருத்தணி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 2 ஹெல்மெட் கட்டாயம் போடுங்க. அப்புறம் ஹெல்மெட் போடணும். அண்ட் என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. யூஸ்வலாக என்னோட பர்த்டேக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட் கொடுத்தாலும் எனக்கு வந்து மேக்கப் திங்ஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. அதாவது கல்யாணம் ஆகி நான் செலிப்ரேட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து எனக்கு ஒரு மேக்கப் கிட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு குட்டி நீ ஐஷோட பேலட். அப்போ வாங்கி கொடுத்தது வந்து பெரிய ஐஷோட பேலட். இப்போ சின்ன ஐஷோட பேலட். ஏன்னா ட்ராவலுக்கு எனக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கேட்டிருந்தேன். நான் கேட்கல வந்து நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சிருந்ததை பார்த்துட்டு ஒரு மஸ்காரா அண்ட் ஒரு லுக் இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் பிரிச்சு பார்க்கல. இல்லைன்னா வந்துட்டு இவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தது அப்படின்னு நான் தான் சொல்ல சொன்னேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முருகரோட அண்ணன் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம திருத்தணி போகிறோம். வீடியோ வாட்ச் பண்ணலாம். இங்கே நியர்பையில் நமக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. நமக்கு ரொம்ப லக்கியான பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சாமி சாக்லேட் கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக திருத்தணி போகலாம். அண்ட் ரொம்ப நேரமாக கையை ஆட்டி ஆட்டி பேசுறதுல ஏன் தெரியுமா? மருதாணி வச்சிருக்காங்க. அதையும் காமி அவங்க கிட்ட. இங்கே பண்ணுங்க. கைக்குள்ள நான் அந்த மருதாணி போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் வச்சிருக்கோம். அதையும் பாருங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி சாக்லேட் சாமி சாக்லேட் எங்கே இருக்கோம்? திருத்தணி ரீச் ஆகிட்டோம். ஒரு 1.5 கிலோமீட்டரில் கோயில் இருக்குது. அப்படியே வியூ காட்டுவாங்க அவங்க பாருங்கள். வெயில் அடிக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் வந்த அளவுக்கு அவ்வளோ வெயில் இல்லை. அவ்வளோ வெயில் இல்லை. மே மாதம் ரொம்ப நல்லது. அப்பா கடவுளே முருகா. முருகா ரொம்ப தூரத்தில் இல்லை, இங்கே தான் இருக்கார் பாருங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக அங்கே தான் போக போகிறோம். இப்போ பாருங்க நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. இதில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆனால் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க காட்டு நிறைய தண்ணி இருக்கு. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் என்ன வெயிலாக இருக்கு, நிழலே இல்லை. ஆமாம், இந்த இடத்துல நிழல் சுத்தமாக இல்லை. நல்லா வெயில் அடிக்கல, ஆனால் கொஞ்சமாக வெயில் அடிக்குது. ஆமாம், அங்கே போய் நாங்கள் மறுபடியும் பேசுகிறோம். இரு டைம் ஆகிடுச்சு. மணி வந்து 11 ஆகிடுச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாக போகணும். நம்ம 12 மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்க. ஆமாம், நட சாத்திடுவாங்க. அதனால் சீக்கிரமாக போகிறோம். அங்கே போய் பேசுகிறோம் மறுபடியும். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பயங்கர க்ரௌடாலாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீ தரிசனம் தான் போக போகிறோம். சொல்லாமே இதுதான் ஃப்ரீ தரிசனம். இது 100 rupees. அப்பா செம்ம சூடாக இருக்குது. அதனால தான் மேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தண்ணிலாம் கொடுக்குறாங்க தேவஸ்தானத்தில். ரொம்ப நல்ல விஷயந்தான். இந்த தரிசனம் க்ளோஸ் போல் இருக்குது. எல்லாம் இப்படி தான் வராங்க. ஆனால் காலியாக தான் இருக்குது. 1 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். மணி வந்து இப்போ 12 ஆக போகுது. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். இப்போ வந்து இங்கே சாமி வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமா. 1:30 மணிக்கு தான் திரும்ப ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் இங்கே அப்படியே சுற்றிட்டு போகணும். 1.5 hour என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. ரூமில் அடைச்சிட்டாங்க. 1 மணி தான் சாமி போகணும். பலாப்பழம் 50 ரூபா தான். நிறைய இருக்குது. ஆனால் இறந்துட்டாங்க. செம்ம வேகமாக உங்களுக்கு. ஹாய் பர்த்டே பேபி. சாமியை பார்த்துட்டோம். செம்ம க்ரௌடு. மேலே மட்டும் செம்ம க்ரௌடு. அப்புறம் ஃப்ரீயாக இருந்தது. உள்ளதான் சூப்பராக இருந்தது.
இந்த வாட்டி செம்மையாக பார்த்தேன் சாமி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கோவில்லேயே ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணி அதை பார்த்து போவாங்க. இப்போ டைம் வந்து தெரியல, டைம் ஒரு 1:30 இருக்கும். மேடம் கீழே போய் நல்லா பிரியாணி சாப்பிட போகிறாங்க கோயிலுக்கு வந்துட்டு. ஆமாம், பர்த்டே பேபி எனக்கு எல்லாம் வாங்கி தரணும். சாமி கொஞ்சம் முடிச்சாச்சு, ஃபினிஷ். இப்போ போய் நம்ம சாப்பிட்ற டைம் தான் சாப்பிட்ணும். லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்ம இங்கே சாப்பிட்டோம். அங்கேயே போயிட்டு பிரியாணி லாலிபாப் வேணுமா, இதுவே வந்து கிட்ட ஒரு 6 மாதமாக கேட்டுட்ருக்காங்க. அதுதான் இப்போ போயிட்டு சாப்பிட போகிறாங்க. நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். நான் வீடியோ எடுக்கிறேன். யார் சாப்பிட்றா, யார் வேடிக்கை பார்க்க நம்ம பார்த்துக்கலாம். யார் சாப்பிட்றது நல்லா பாருங்கள். அது ஏன் வேலை தான். சூப்பர். பர்த்டே பேபி ஸ்பெஷல் டிஷ் பாருங்க. இல்லை அவளுங்க நல்லா இருக்கு. சூப்பர். சாப்பிட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஃபைனலாக முடிக்க போகிறோன்னு தெளிவாக சொல்கிறாங்க. எஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இப்போ வந்துட்டு டைம் வந்து ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. 2:05 to 10 அந்த மாதிரி இருக்கும். காலையில் ஒரு 9 o'clock 9:30 வீட்டிலேருந்து கிளம்பலாம். வந்து அங்கேருந்து நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து இங்கே வந்து தொடங்கி திரும்ப இப்போ உங்களுக்கு வீடியோ முடிக்கிறோம். எஸ், நம்ம வந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சமையல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு போகிறோம் வீட்டுக்கு. சூப்பர் பிரியாணிங்க, செம்மையாக இருந்தது பிரியாணி. அதுவும் அந்த 65 சான்ஸே இல்லை. இங்கேருந்து நான் எங்கள் வீட்டுக்கு பார்சல் வாங்கியிருக்கேன். ஆமாம், பார்சல் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐயோ நீயே சொல்லிட்டியாத. ஓகே ரைட்டு. நல்லா இருந்தது. அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாங்கி நம்ம வந்துட்டு இப்போ போகிறோம். இந்த வீடியோ தான். லாஸ்ட் இயர் வந்து நம்ம கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் எனக்கு அந்த இது மேடத்துக்கு உண்மையிலே சொல்ல போனால் மைண்ட் செட்டு கிடையாது. அதனால மைண்ட் செட் இல்லை, வயிறு சரியில்லை மெயினாக. ஓகே, நம்ம இன்னொரு நாள் தனியாக கேக் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். எனக்கு கேக் வெட்டுற ஐடியா இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்துட்டு இதோட நம்ம வந்து முடிச்சு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் திவ்யாவுக்கு விஷ் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே மறுபடியும் சொல்கிறேன். எஸ், எனக்கு 2 days ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு எனக்கு பர்த்டே தான். ஏன்னா நாளைக்கு நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஆனால் நாளைக்கும் மேடத்துக்கு பர்த்டே. இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம், கண்டிப்பாக இனிமேல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திருத்தணிலேருந்து வருமா நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்? கேக் வெட்ட மாட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அதே பிளானில் தான் வந்தோம். இங்கே வந்து தூங்கிட்டோம், ரொம்ப டயர்டு. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன். யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு, அதாவது இவங்க அண்ணன் திடீர்னு ஃபோன் பண்ணி இதோ வரண்டா வீட்டுக்கு அப்படின்னா நான் சொன்னேன். போல ஈவினிங் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு போவாங்க, அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு நினச்சோம். அது இல்லாமல் நாங்கள் நைட்டில் பிரியாணி வாங்குற ஐடியா கிடையாது, எதுவுமே பண்ணுற ஐடியா கிடையாது இந்த வருஷம். திடீர்னு ஃபோன் பண்ணி இதை வரேன் அப்படின்னு சொன்னால் திவ்யா சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் கேக் வாங்கிட்டு வந்துட்டார் அவர். உங்களுக்கு தெரியும் யாருன்னு. நீங்கள் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆமாம், அண்ட் நம்ம இன்னைக்கு கேக் சாப்பிட்ற மூட்ல இருந்தால் நமக்கு வந்து கேக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அச்சா ப்ளீஸ் கம்மிங். கேக் ஸ்பான்சர் அவர் தானே. இங்கே வாங்க. அவர் வந்து கொஞ்சம் பிஸி மேன், ஃபோனில் தான் ஒர்க் பண்ணுறாரு. கொஞ்சம் பாருங்க. ஹாப்பி பர்த்டே சொன்னீங்களா எனக்கு? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஃபோனில் வேலை பார்க்குற போல, அதனால் ஃபோனில் வேலை பார்த்துட்டு அப்படியே போயிடுவார் வீட்டுக்கு. வாங்க கேக் கட் பண்ணலாம். சர்ப்ரைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் பண்ணுவோம் முன்னாடியே சொல்லிடணும். அப்போ தான் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆக முடியும். பார்த்தீங்களா எவ்வளோ டல்லாக இருக்கீங்க ஃபேஸு? சர்ப்ரைஸ்ன்றது சர்ப்ரைஸ் தான், சொல்லிட்டு பண்ணுறது பேர் சர்ப்ரைஸ் கிடையாது. நாங்கள் இருந்து வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா படுத்து நான் போதும்ட்டீங்க. அழகா தான் இருக்குன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன கேமரா தூக்கிங்க வர போடா. இல்லடா ஏதோ சொல்லணும்னு நினச்சி சொல்லு. வெள்ளை சட்டை லாஸ்ட் இயர் சொன்னா அதே வேண்டுகோள் தான். எங்க அண்ணாக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இவங்க இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டேக் பண்றோம். மாத்துக்கோங்க. இவ்வளோ மாப்பிள்ள கண்ணு தெரியாதுன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. கண்ணு வேலை தெரியுது. மச்சான் வாங்கின அந்த கேக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திறக்குறான், ஃபுல்லாக கவுத்து எடுத்துட்டு வந்துட்டு போனால் ஒரு வேலை. என்னடா மெழுகுவத்திலாம் உடச்சிட்டா?
கேக்கு பயங்கரமாக இருக்குது. என்ன ரெட் கலர் வாங்கிட்டு வந்திருக்கா? ரெட் வெல்வெட்டா மச்சான்? நல்லா இருக்கு. ம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முன்னாடி. நதிரி நிறைய பேர் DI போட்டுருவாங்க. அரவிந்த் என்னோட பேரை கரெக்டாக எழுதி வாங்கிட்டு வந்திருக்காரு. பேர் இன்ஸ்டாகிராமில் காப்பி வச்சதுன்னா பேர் இருந்தது. ஓகே ஹாப்பி பர்த்டே பாருங்க எல்லாரும். ஹாப்பி பர்த்டே Day to you, happy birthday to you. அதுக்கப்புறம் பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது மட்டும் தான் தெரியும். என்ன மச்சான்? ஓகே ஓகே கம் ஆன். ஹாப்பி இப்போ வந்து சடன் பிளானாக நம்ம அரவிந்த் தான் சொன்னார் அரண்மனை படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி என்ன பண்ணோம், என்ன பண்ணோம்? காலையிலேருந்து எட்ஸெட்ரா நிறைய இடத்துக்கு போனோம். வீட்டுக்கு வந்துட்டோம். மேடம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, உடம்பு சரியாமல் பார்த்துட்டாங்க. சில விஷயங்கள் உடம்பு சரியாமலாம் படுக்கல, லைட்டாக ஃபீவரிஷாக இருந்தது. லைட்டாக ரெஸ்ட் எடுத்தேன். ஆனால் எனக்கு பயமாக தூக்காது. டைம் வந்து 10 ஆகுது. 10:35 நியர்பை கேட்டதில் ஷோ. ஸோ போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட நான் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நம்ம ரைட். ஆமாம், பர்த்டே செலிப்ரேஷன் இதோட முடிஞ்சிச்சு. நாங்கள் அரண்மனை 4 வந்து படம் பார்க்கலான்னு போகிறோம். பட்டு படத்தை வந்து ரிவ்யூலாம் சொல்ல போகிறதில்ல, போயிட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்ல போகிறோம். நாங்கள் பிகாஸ் we are not reviewers, we are YouTubers. நாங்கள் எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்கிறோம். அண்ட் நீங்களும் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பார்க்க போகிறனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கூட வந்து என்னோட ஃப்ரெண்டு இவங்களோட அண்ணா வர போல 2 பேரும் ஒருத்தர் தான், தனித்தனியாக கிடையாது. இங்கே தான் இருக்கு. ஒரே நிமிஷம், கண்ணு தெரியாது மச்சானுக்கு, அதனால தான். என்ன மச்சான் போகலாமா மச்சான்? என்ன பார்த்து மச்சான் போகிறான்? சரி ஓகே வாங்க போகலாம். தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். மச்சான் ஜாலியாக உட்காந்துட்ருக்கான், திவ்யா ஜாலியாக உட்காந்துட்ருக்கா. உள்ளே போயிட்டு படத்தை பார்த்துட்டு இல்லை படுத்து தூங்க போகிறீங்களா? நான் தான் போகிறேன். ஏன்டா படம் ரிசல்ட் முன்னாடியே சொல்கிறீங்க 2 பேரும்? இல்லை நாங்கள் படத்தை பார்த்துட்டு ஜாலி படத்துக்கு வந்துட்டோம். பாருங்க எங்கே உட்காந்துட்டு இருக்கோம் படம் பார்க்கறதுக்கு. இந்த மேடமும் தான் இன்னும் படம் ஆரம்பிக்கல. யாருமே இல்லை. ஆமாம் யாருமே கிடையாது, நாங்கள் தான் இருக்கோம். ஆமாம் சீட் கம்மியாக தான் புக் ஆகிருக்கு. மச்சான் ஃபுல் டீட்டெயில் ஆல் டீட்டெயில் ஆயிடும். என்ன மச்சான்?